வெல்கம் டு EduM அகாடமி. இப்போ நம்ம டிஎன்செட் 2025 ஓட யூனிட்ஸ் எல்லாமே பேப்பர் 1 நம்ம 30 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண போறோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றது யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட். ஓகேவா? யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா டிஎன்செட் கிளியர் பண்றதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு உதவும். ஓகே, பேப்பர் 1ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம இப்போ யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூட் கரெக்டா 30 மினிட்ஸ்ல எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸும் கவர் பண்ண போறோம். கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தாலே டீச்சிங் ஆப்டிடியூட் ரிலேட்டடா வர கொஸ்டின்ஸை உங்களால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியுங்க. ஓகேவா? ஆனா நீங்க இதுக்குன்னு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும். டைவர்ட் ஆகாம ஒரு இடத்துல உட்கார்ந்து பொறுமையா இந்த 30 மினிட்ஸை இப்போ எக்ஸாம்க்காக ஒதுக்குங்க. ஓகே, 30 மினிட்ஸ் கரெக்டா ஒரு யூனிட்டே கம்ப்ளீட் பண்றோம். ஸோ ப்ளீஸ் எந்த வேலையும் செய்யாதீங்க. ஒரு இடத்துல உட்காருங்க. ஒரு நோட்டு பென்சிலோ பென்னோ எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், அப்புறம் லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ், டீச்சர் சென்டர்ட், லேர்னர் சென்டர்ட், எஃபெக்டிவ் டீச்சிங், எஃபெக்டிவ் டீச்சர், நாலேஜ் டிரான்ஸ்ஃபர், லோ ரோட் டிரான்ஸ்ஃபர், ஐ ரோட் டிரான்ஸ்ஃபர். இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கா யூஜிசியில கேட்கிற கொஸ்டின். அப்புறம் மெட்டா காக்னிஷன்ல கொஸ்டின் கேட்குறாங்க. ஆன்லைன் டூல்ஸ் காஹூத், பேட்லெட், இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேவா? இது ரெண்டுமே யூஜிசில நிறைய ஷிஃப்ட்ஸ்க்கு ரிப்பீட்டடா வந்தது. காஹூத், பேட்லெட் பத்தி. அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ்ல அந்த 6 திங்கிங் ஆட்ஸ், இந்த சினப்டிக் மைண்ட் மேப்பும் அதே மாதிரி இந்த வாட்டி நிறைய வந்துச்சு யூஜிசில. கான்செப்ட் மேப், இந்த 6 திங்கிங் ஆட்டும் இப்போ வருது கொஸ்டின்ஸ். பார்ப்போம். அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங், இதுல காக்னிட்டிவ் அப்ரண்டிஸ்ஷிப் மாடல் 2-3 ஷிஃப்ட்ஸ்க்கு இந்த வாட்டி கேட்டிருக்காங்க. சோஷியல் இன்ட்ராக்ஷன் மாடலும் நமக்கு வந்திருக்கு. பிஹேவியர் ஆல்டரிங் மாடல், இதுவும் நம்ம பார்க்க போறோம். அடுத்தது ஜீன் பியாஜேவோட ஜீன் பியாஜே, விஹாட்ஸ்கி, ப்ளூம்ஸ் டாக்ஸானமி, கூட கொஞ்சம் கோல்பர்க் நம்ம இதுல இருக்கு. கோல்பர்க், மாஸ்லோ, அவங்க 2 பேருது கூட இப்ப நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்க்க போறோம். அப்புறம் ஆடி மாடல், அஷ்யூர் மாடல், டைப்ஸ் ஆஃப் மெமரி, அசஸ்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன், மூக் அண்ட் எல்எம்எஸ், ஸ்வயம் அண்ட் ஸ்வயம் பிரபா. இந்த டாபிக்ஸ் எல்லாம் பேப்பர் 1ல நீங்க கவர் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே, இத கிளியரா தெரிஞ்சாலே ஓரளவு நம்மளால கண்டிப்பா எக்ஸாம்ல நீங்க இந்த யூனிட் 1 கண்டிப்பா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். போயிடுவோமா? லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்னா என்ன? இப்போ ஒரு டீச்சர் என்ன பண்ணுவோம், அந்த கிளாஸ்ல அந்த காக்னிஷன் லெவல்ஸுக்கு ஏத்த மாதிரி பசங்களுக்கு கொண்டு போகணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரியும் வரும். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்ல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ், சின்டெக்ஸ், சோஷியல் சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டம், இவாலுவேஷன். சம்டைம்ஸ் நிறைய புக்ல இதை கொடுக்க மாட்டாங்க. ஆனா இது யூஜிசில இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகே, ஃபோக்கஸ்னா டீச்சர் எந்த கான்செப்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, சின்டெக்ஸ் எப்படி எந்த கண்டென்ட்ல பண்ண போறாங்க ஸ்ட்ரக்சர்டா, சோஷியல் சிஸ்டம் எந்த கான்டெக்ஸ்ட் எந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு, சப்போர்ட் சிஸ்டம் என்ன டீச்சிங் எய்ட்லாம் யூஸ் பண்றாங்க, கடைசியா எப்படி இவாலுவேட் பண்றாங்க. இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஃபோக்கஸ், சின்டெக்ஸ், சோஷியல் சிஸ்டம், சப்போர்ட் சிஸ்டம், இவாலுவேஷன். லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங்கோட ஸ்டேஜஸ்ன்னு கேட்டா சம்டைம்ஸ் இப்படியும் வரும் நமக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் மொத்தம் நமக்கு 3 லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்கு. மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங், இதோட ப்ரொபனன்ட் வந்து ஆர்பர்ட். மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? ரோட் லேர்னிங், அந்த சின்ன பிள்ளைங்க படிக்கிறது. ஓகேவா? அவங்க புரியாமையே படிக்கிறது. ஓகே, ரோட் மெமரைசேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதோட டீச்சர்ஸோட ரோல் இங்க ஆக்டிவா இருக்கும், பசங்களோட ரோல் பாசிவா இருக்கும். இதோட ஸ்டெப்ஸ் ஆர்பர்டியன் மெமரி லெவல் மாடல்னு கேட்டாங்கன்னா, அந்த ஸ்டேஜஸ் கேட்டாங்கன்னா, ப்ரிப்பரேஷன், ப்ரெசன்டேஷன், அசோசியேஷன், அதுக்கப்புறம் ஜெனரலைசேஷன், அப்ளிகேஷன். இந்த ஸ்டேஜ் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறாங்க எக்ஸாம். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங், கொஞ்சம் குழந்தைங்க புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதோட ப்ராப்பனன்ட் வந்து மோரிசன். இவர் எதுல ஃபோக்கஸ் பண்றாங்க? டெவலப்பிங் காம்ப்ரிஹென்ஷன். ஏன்னா குழந்தைங்களுக்கு புரியுது இந்த இடத்துல, சோ அதுங்களால காம்ப்ரிஹென்ட் பண்ணி சொல்ல முடியும். டீச்சரோட ரோல் இங்க கைடா இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் இங்க ஆக்டிவா இருக்கும். ஓகேவா? இதோட ஸ்டெப், மோரிசனோட ஸ்டெப் என்னன்னா எக்ஸ்ப்ளோரேஷன், பிரசன்டேஷன், அசிமுலேஷன், ஆர்கனைசேஷன், ரெசிடேஷன். ஓகே, இந்த ஸ்டேஜஸ்ல டீச்சர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் லெவல் டீச்சிங். இந்த ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்ல என்ன பண்ணுவாங்க? பசங்களையே வந்து நிறைய விஷயம் யோசிக்க வச்சு அவங்களே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண வைப்பாங்க. பெரிய பெரிய பசங்களுக்கு இது பண்றது. இதை ப்ராப்பனன்ட் பண்ணது அண்ட். இங்க டீச்சரோட ரோல் எப்படி இருக்கும்? ஃபெசிலிட்டேட்டரா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் இங்க வெரி ஆக்டிவ், ஹைலி ஆக்டிவா இருக்கும். அதே மாதிரி இன்ட்ராக்ஷன் எங்க வெரி ஆக்டிவா இருக்கும்னா ரிஃப்ளெக்டிவ் லெவல். ஏன்னா இதுவும் கேட்டிருக்காங்க யூஜிசி நெட்ல. இதோட ஸ்டெப்ஸ் என்னன்னா, ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றாங்க, பசங்க எக்ஸ்ப்ளோரிங் சொல்யூஷன்ஸ் அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க, இவாலுவேட்டிங் அவுட்கம், ஜெனரலைசிங் சொல்யூஷன்.
சோ அவங்களே ரிஃப்ளெக்ஷன்னால எப்படி கண்ணாடி பிரதிபலிக்குதோ, அத மாரி நம்ம செய்ற தப்போ, ரைட்டோ அத பிரதிபலிச்சு காட்டும். அதுலருந்து நம்ம புரிஞ்சு போறது தான் ரிஃப்ளெக்டிவ். ஓகே. நெக்ஸ்ட் லேர்னர் கேரக்டரிஸ்டிக். லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ல அடல்ட் அண்ட் அடாலசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அடாலசன்ஸ்னாலே ஏஜஸ் 10 டூ 19 சம்டைம்ஸ் 11 டூ 19 கூட குடுப்பாங்க. ஓகே. இதுல காக்னிஷன் எப்படி இருக்கும்னா, கான்கிரீட் டூ அப்ஸ்ட்ராக்ட்ன்னு இருக்கும். தொட்டு பார்க்கறதெல்லாம் கான்கிரீட். நம்ம யோசிக்கிறதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட். இதே மாரி பியர் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஹீரோ வொர்ஷிப்பிங் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. எமோஷனலா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. டெக்னாலஜி ட்ரிவனா இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் அடல்ட்ஸ். அடல்ட்ஸ் வந்தாலே இதே மாரி ஆர்ட் அண்ட் சயன்ஸ் ஆஃப் டீச்சிங் ஃபார் அடல்ட்ஸ்னா இது ஆண்ட்ரோகாஜி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்ட்ரோகாஜி பேர் வந்தாலே இங்க மால்கம் நாவல்ஸ். இவர் தான் முதல்ல இந்த ஆண்ட்ரோகாஜி இந்த இது வேர்ட கொண்டு வந்தது 1980s. இந்த அடல்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? செல்ஃப் டைரக்டடா இருப்பாங்க. தானே எல்லாத்தையும் படிப்பாங்க. ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து படிப்பாங்க. ப்ராப்ளம் சென்டர்டா அவங்களே ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் உள்ளுக்குள்ள இருந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீச்சர் சென்டர்ட் வித் செல்ஃப் லேர்னர் சென்டர்ட் மெத்தட். டீச்சர் சென்டர்ட்ல எப்படி இருப்பாங்க? டீச்சர் தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. லெக்சர் மெத்தட், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், டிடக்டிவ் மெத்தட். டிடக்டிவ்னாலே இந்த 2மே கொஞ்சம் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். டிடக்டிவ்னா ஜெனரல்ல இருந்து ஸ்பெசிஃபிக் போவாங்க. ஏதோ ப்ரூவ் பண்ண ஒரு தியரில இருந்து அவங்க பிராக்டிஸ்க்கு போனா அது டிடக்டிவ் மெத்தட். இண்டக்டிவ் மெத்தட்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்துல இருந்து தியரிக்குள்ள நுழையறாங்கன்னா அது இண்டக்டிவ் மெத்தட். நெக்ஸ்ட் சாக்ரட்டிக் மெத்தட்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நிறைய இருக்கும். இதுவும் இம்பார்ட்டன்ட். சாக்ரட்டிக் கேக்குறாங்க. டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்னா டீச்சர் கரெக்ட்டா ப்ராப்பரா பசங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க ஸ்டெப் பை ஸ்டெப். இதுவும் அப்படியே லெக்சர் மெத்தட் மாதிரி தான் பட் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும் இதுல. நெக்ஸ்ட் லேர்னர் சென்டர்ட் மெத்தட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. லேர்னர் சென்டர்ட் மெத்தட்னா ப்ராப்ளம் பேஸ்டு லேர்னிங் இருக்கும். பசங்க கிட்டயே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க விடுறது. அப்புறம் கொலாபரேட்டிவ் லேர்னிங், இன்குவயரி பேஸ்டு லேர்னிங், அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பசங்களை அவங்களையே வந்து பண்ண வச்சு அவங்க நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது லேர்னிங் பை டூயிங் தான். ஃபிளிப்டு கிளாஸ் ரூம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிளிப்டு கிளாஸ் ரூம்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்து அந்த லேர்னிங் மெட்டீரியல்ஸ் குடுத்துருவாங்க. இல்ல வீடியோஸ குடுத்துட்டு நெக்ஸ்ட் டே அது ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஓகே. இதுல இந்த இன்குவயரி பேஸ்டு லேர்னிங் இதுவும் இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் இன்குவயரி பேஸ்டு லேர்னிங்ல ஏதோ ஒரு ப்ராப்ளத்த சொல்லுவாங்க. பசங்களே அதுக்கு ஒரு கொஸ்டின் கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் இந்த கொஸ்டின் ட்ரிவன் லேர்னிங் சொல்றாங்க. ஓகே. இதுவும் இம்பார்ட்டன்ட் கேக்குறாங்க. அடுத்தது டீச்சர் எப்படிலாம் இருப்பாங்க? ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஃபார்மல் அத்தாரிட்டியா இருப்பாங்க. ஒரு பெர்சனல் மாடலா இருப்பாங்க. ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாங்க. டெலிகேட்டர் இந்த வேர்ட் கேட்குறாங்க. பசங்க டீச்சர் ஃபாஸ்டர்ஸ் இண்டிபெண்டன்ட் லேர்னிங் உள்ள இருக்கிறது டெலிகேட்டட் டீச்சர். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஃபெக்டிவ் டீச்சிங் பிஹேவியர். இந்த எஃபெக்டிவ் டீச்சிங் பிஹேவியர் டீச்சர் எப்படி இருக்கணும்? கிளாரிட்டி இருக்கணும். ப்ரோபிங்னா டீச்சர் வந்து தாட் ப்ரோவோக்கிங் கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஸ்ட்ரக்சரிங் டீச்சர் ஒன்று நடத்துறாங்கன்னா ஸ்ட்ரக்சர்டா நடத்தணும். ஸ்கெஃபோல்டிங் இது விஹார்ட் ஸ்கில்லையும் வரும். ஸ்கெஃபோல்டிங்னா ஒரு தெரியாத விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு பசங்க பண்ண ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணணும்? அவங்களை விட்டு விலகி வந்துடணும். கிராஜுவல் ஸ்டூடெண்ட் இண்டிபெண்டன்ஸ் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும். வெரைட்டி டைவர்ஸ் டீச்சிங் மெத்தட் இருக்கணும். டாஸ்க் ஓரியன்டேஷன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி யூஜிசி கொஸ்டின்ல இந்த வேர்ட்லாம் வந்திருக்கு. டாஸ்க் ஓரியன்டேஷன் அவங்க அந்த லெசன் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பரா பண்ணணும். சக்சஸ் ரேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்கேஜ்மெண்ட் இருக்கணும். அசஸ்மெண்ட் இருக்கணும். எம்பத்தி அண்ட் பேஷன்ஸ் இருக்கணும். ஓகே. இது எஃபெக்டிவ் டீச்சிங். நெக்ஸ்ட் இப்போ ட்ரெண்டிங் கொஸ்டின்ஸ்னா இதெல்லாம் தான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். ஓகே. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் நான் படிச்ச படிப்பு எனக்கு ஒரு இடத்துல யூஸ் ஆகுதுன்னா அது பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர். அதுவே எனக்கு இன்ட்ரன்ஸா வந்து நிக்குதுன்னா அது நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர். எனக்கு அது யூஸே ஆகலைன்னா அது ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? நெக்ஸ்ட் பெர்கின்ஸ் அண்ட் சாலோமன் லோ ரோட் டிரான்ஸ்ஃபர் ஹை ரோட் டிரான்ஸ்ஃபர்னு 2 சொல்லியிருக்காங்க. இது யூஜிசில இந்த வாட்டி கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம். லோ ரோட் டிரான்ஸ்ஃபர் வந்து இப்போ நான் ஒரு பைக் ஓட்டுறது எனக்கு மோட்டார் பைக்குக்கு ஈஸியா உதவுது. அந்த ஸ்கில் எனக்கு ஒரு இடத்துல டக்குன்னு உதவும் போது அது லோ ரோட் டிரான்ஸ்ஃபர். பெருசா நான் அதுக்கு எதுவும் பண்ண வேணாம். அதுவே டக்குன்னு வரும். ஹை ரோட் டிரான்ஸ்ஃபருக்கு நான் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். நான் படிச்ச ஒரு லாஜிக் ஏதோ ஒரு பிசினஸ்ல ஒர்க் பண்றேன். கான்ஷியஸா நான் கொஞ்சம் யோசிச்சு பண்றது ஹை ரோட் டிரான்ஸ்ஃபர். ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் காக்னிஷன் மெட்டா காக்னிஷன். காக்னிஷன்னாலே நம்ம நினைக்கிறது ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது நம்ம பிரெயின்குள்ள அது காக்னிஷன். மெட்டா காக்னிஷனுங்கிறது அது எப்படி நடக்குதுன்னு அதை நம்ம அவேர் பண்றது அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம்ல அதுதான் மெட்டா காக்னிஷன். ஓகேவா? அதே மாதிரி காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக் நான் காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அடிக்கடி கேட்கறாங்க.
காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல மெமரி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் இருக்கும். ஏதோ ஒண்ணு நம்ம யோசிச்சு முடிவு பண்றோம். பிரெயின் ப்ராசஸ் ஆகுது. பட் நான் காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இமோஷன், மோட்டிவேஷன் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடிக்கடி வருது. மெட்டா காக்னிஷனும் வரும். காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ், நான் காக்னிட்டிவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும். அடுத்தது காக்னிட்டிவ் அண்ட் லேர்னிங் அப்ரோச்சஸ் எப்படி இருக்குன்னா, எப்படி வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது, ஒருத்தவங்க பசங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. சீக்வென்ஷியல் லேர்னர்ஸ் வந்து எதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னா புரிஞ்சுப்பாங்க. சர்ஃபேஸ் லேர்னர்ஸ் வந்து எதையுமே மேலட்ட படிக்கிற பசங்க, சர்ஃபேஸா. இம்பல்சிவ் லேர்னர்ஸ்ங்கிறவங்க டக்கு டிசிஷன் வந்துரும். எதையும் பெருசா யோசிக்க மாட்டாங்க, இம்பல்சிவ். டீப் லேர்னர்ஸ், இதுதான் ஒரு யூஜிசியில் வந்து ஒரு கொஸ்டின். ஓகேவா? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதையுமே ஆழ்ந்து படிக்கணும்னு நினைக்கிறது டீப் லேர்னர்ஸ். ரிஃப்ளெக்டிவ் லேர்னர்ஸ் ஒண்ணு பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுவாங்க. ஓகேவா? அது ரிஃப்ளெக்டிவ் லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது ஆன்லைன் டூல்ஸ் ஃபார் எஜுகேஷன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வாட்டி இந்த காஹூத், பேட்லெட் இது ரெண்டும் அடிக்கடி ஷிஃப்ட்ல வந்த கொஸ்டின். காஹூத்னா என்னன்னா ஒரு கேம் பேஸ்டு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். டீச்சர் வந்து இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் இன்டராக்டிவா கிளாஸ்ல குவிசஸ் எல்லாம் பண்ண முடியும். அது காஹூத். அதே மாதிரி பேட்லெட்ங்கிறது ஒரு வர்ச்சுவல் டூல்னு சொல்லலாம். ஒரு வர்ச்சுவலாவே நம்ம அங்க எஸ்ஏஎஸ் எழுதலாம். அது ஒரு வெப்சைட். அது உள்ள போய் பார்த்தா தெரியும். கொலாபரேட்டிவா எது வேணா பசங்க பண்ண முடியும் அதுல. வரையலாம், எழுதலாம், ஸ்டோரீஸ் கிரியேட் பண்ணலாம். அதுதான். ஸோ டிஜிட்டல் புல்லட்டின் போர்ட் ஃபார் கொலாபரேட்டிவ் கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் ஷேரிங், பேட்லெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வாட்டி வந்துச்சு. நெக்ஸ்ட் குவிஸ்லெட், எ டூல் ஃபார் கிரியேட்டிங் ஃபிளாஷ் கார்ட்ஸ். ஓகே. ஸோ இதை பத்தினதும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்தது ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் இந்த 6 திங்கிங் ஆட்ஸ். இதுவும் இப்போ யூஜிசியில கேட்ட கொஸ்டின். இது என்னன்னா, ஒரு கொஸ்டின் கேட்டவனும் ஒவ்வொரு குழந்தை அதுக்கு வந்து விதவிதமா பதில் சொல்லும். ஒண்ணு வந்து அது பாசிட்டிவா பார்க்கும், நெகட்டிவா பார்க்கும். அதுதான் இது. இப்போ ஒயிட் ஆட்ங்கிறது மெட்டாஃபரா சொல்றது இது. ஒயிட் ஆட் போட்ட பசங்க ஃபேக்ட், டேட்டா, இன்ஃபர்மேஷன் பார்க்கும். ரெட் ஆட் வந்து எமோஷன், ஃபீலிங்ஸ், இன்ட்யூஷனை பார்க்கும். பிளாக் ஆட்ங்கிறது பொட்டென்ஷியல் ப்ராப்ளம், ரிஸ்க் பார்க்கும். எல்லோ ஆட்டுங்கிறது பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸை பார்க்கும். கிரீன் ஆட்டுங்கிறது கிரியேட்டிவிட்டியா இருக்கும். ப்ளூ ஆட்டுங்கிறது திங்கிங் ப்ராசஸ், ஆர்கனைசேஷன், கண்ட்ரோல். இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணும்போது என்னது ஒரு நிறைய வெரைட்டி ஆஃப் நமக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அதுதான். நெக்ஸ்ட் திங்க் பேர் ஷேர்னு ஒண்ணு இருக்கு. இண்டிவிஜுவலா திங்க் பண்ணி பேரை டிஸ்கஸ் பண்ணுவோம். பஸ் குரூப்னா குழந்தைங்க வந்து ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு குரூப்பா பண்ணும். பிரீஃப் குரூப் டிஸ்கஷன்ஸ் நடக்கும் அந்த இடத்துல. அவ்வளவுதான். ஜிக்ஸா ஸ்ட்ராட்டஜி, ஒரு டாபிக்கே குழந்தைங்க சின்ன சின்னதா வந்து விளக்கம் கொடுக்கும். ஓகே. ஸ்டோரி போர்டிங்னா நம்ம பண்றதையே ஒரு ஸ்டோரி மாதிரி டூல் கிரியேட் பண்ணி பண்றோம். நெக்ஸ்ட் சினப்டிக்ஸ். சினப்டிக்ஸ்னா என்னன்னா யூசஸ் மெட்டாஃபர்ஸ் ஃபார் கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங். இது இது அடிக்கடி இது இப்ப புதுசா வர ஒரு டாபிக். இது சினப்டிக்ஸ்ன்ற வார்த்தை. சினப்டிக்ஸ்னா என்னன்னா பொருந்தாத ஒண்ணு யோசிக்கிறது. ஓகே. ரெயின்போல கொண்டு போய் இதை வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நடக்காத ஒரு விஷயத்த யோசிச்சு பட் அது மூலியமா திங்க் பண்ண வைக்கிறது குழந்தைய. அதுதான். ஓகேவா? இப்ப வானத்துல போயிட்டு நம்ம கார்ல போனா என்ன நடக்கும், அந்த மாதிரி பசங்களை ஒரு மாதிரி முடியாத ஒன்று, பொருந்தவே பொருந்தாத ஒரு 2 திங்ஸை பொருத்தி பசங்களை யோசிக்க வைக்கிறது. நெக்ஸ்ட் கோஆபரேட்டிவ் லேர்னிங், இன்கொயரி பேஸ்டு லேர்னிங். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மைண்ட் மேப். இது இந்த வாட்டி மைண்ட் மிஸ்டர் இந்த வாட்டி கேட்டாங்க கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் ஒரு ஆன்லைன் டூல் தான். மேப்ஸ், கிரியேட்டிங் மைண்ட் மேப்ஸுக்காக. ஓகேவா? ஸோ மைண்ட் மேப். அடுத்தது கான்செப்ட் மேப். கான்செப்ட் மேப்னா கான்செப்ட், ஒரு கான்செப்டை சுத்தி ஐரார்கிக்கலா போகும். அதுதான் எப்படி போகும், ஃப்ளோ சார்ட் மாதிரி போகும். பட் மைண்ட் மேப் எப்படி இருக்கும்னா அதை சுத்தி போகும். ஒரு எப்படி அது விஷுவல் டூல், ஆர்கனைசிங், இது ஒரு ரிலேஷன்ஷிப். இதை சுத்தி நிறைய ஐடியாஸ் போறது மைண்ட் மேப். ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது லேர்னிங் மாடல்ஸ் நமக்கு இருக்கு. இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடல், எப்படி வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்றோம். இதுல இந்த வாட்டி எக்ஸாம்ல வந்தது காக்னிட்டிவ் அப்ரண்டிஸ்ஷிப் மாடல். ஓகேவா? எப்படி அந்த குழந்தை வந்து லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு அர்த்தம். தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து எப்படி கத்துக்குது. அதே மாதிரி அட்வான்ஸ் ஆர்கனைசர்னா ஒரு ப்ரையர் நாலேஜ் எப்படி லிங்க் பண்ணி நம்ம சொல்லி கொடுக்கணும். கான்செப்ட் அட்டைன்மெண்ட், எப்படி அந்த குழந்தை கான்செப்டை கத்துக்குது. அது கத்துக்கும் போது நம்ம எக்ஸாம்பிள், நான் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சொல்லி பண்ணணும். சோஷியல் இன்ட்ராக்ஷன் மாடல். அதே மாதிரி இந்த ஜூரிஸ் ப்ருடென்ஷியல் இன்கொயரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வாட்டி எக்ஸாம்ல வந்தது யூஜிசிக்கு. ஓகே. ஜூரிஸ் ப்ருடென்ஷியல் வந்தாலே ஏதோ ஒரு சோஷியல் இஷ்யூஸை அனலைஸ் பண்றது, பசங்களை வச்சு ஒரு கிரிட்டிக்கலா திங்க் பண்ண வைக்கிறது. சோஷியல் இஷ்யூஸ் ரிலேட்டடா இருக்கும். ரோல் பிளேயிங். நெக்ஸ்ட் பர்சனல் டெவலப்மெண்ட் மாடல், மாஸ்லோஸ், நான் டைரக்ட். ஓகே. நெக்ஸ்ட் பிஹேவியரல் மாடல். இது மாஸ்டரி லேர்னிங். இது ப்ளூம்ஸ் அவரது தான். அவர் குழந்தைங்க வந்து ஒரு கான்செப்ட்ல மாஸ்டரி ஆயிட்டு தான் நெக்ஸ்ட் போகணுன்றது. அடுத்தது விஏஆர்கே மாடல். அப்படின்னா என்னன்னா விஷுவல், ஆடிட்டரி, ரீட், ரைட், கினஸ்தட்டிக். இதுவும் யூஜிசியில கேட்டது. ஓகேவா? நெக்ஸ்ட் கோல்ப்ஸ், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் சைக்கிள். குழந்தைங்க தன்னோட எக்ஸ்பீரியன்ஸே பண்ணி அதுல இருந்து ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணி தென் திங்க் பண்ணி அப்ளை பண்ணி பண்றது.
ஓகேவா? அடுத்தது ஜீன் பியாஜே. ஜீன் பியாஜே 3 சொல்லியிருக்கிறாரு. சாரி. ஜீன் பியாஜேவோட காக்னிட்டிவ் டெவலப்மென்ட் மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கும். சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்பரேஷனல், கான்கிரீட் ஆப்பரேஷன், ஃபார்மல் ஆப்பரேஷனல். எப்படி அந்த குழந்தைங்க கன்ஸ்ட்ரக்ட் நாலேட்ஜ் த்ரூ இன்டராக்ஷன் வித் தேர் என்வாயர்ன்மென்ட். அந்தந்த ஸ்டேஜ்க்கு. இதுக்கு சில இயர்லாம் இருக்கு. அத படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் இவர் சொன்ன 3 விஷயம் ஸ்கீமாங்கிறது ஒரு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் நாலேட்ஜ்ன்னு சொல்லுவோம். அது எப்படி ஸ்டோர் ஆகுது? அசிமிலேஷன் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எப்படி அது வருது? நியூ இன்ஃபர்மேஷனோட எப்படி கலக்குது? அகாமடேஷன் நியூ இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்? ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ப்ளூம்ஸ் டாக்ஸானமில காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர். எப்பயுமே ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காக்னிட்டிவ்னாலே மென்டல் ப்ராசஸ். அஃபெக்டிவ்னா நம்ம எமோஷன், ஆட்டிட்யூட் ரிலேட்டடா இருக்கும். சைக்கோமோட்டர் பிசிக்கல் ஸ்கில்ஸ பத்தி இருக்கும். நமக்கு மொத்தம் 2 ப்ளூம்ஸ். இது காக்னிட்டிவ் பத்தி பேசுனது. ஓல்டு வந்து 1956ல வந்தது. மொத்தம் 6 லெவல் இருக்கும் இது. ஓகே. இது ஆண்டர்சன் அண்ட் கிராத்வோல் 2001ல பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்ப முதல்ல இருந்ததெல்லாம் ஒரு மாரி நவுனா இருக்கும். மத்தவங்க பண்றாங்க. இது வெர்பா பண்றா மாரி மாத்திருப்பாங்க. ஓகேவா? நாலேட்ஜ், காம்ப்ரிஹென்ஷன், அப்ளிகேஷன், அனலைசிஸ், சிந்தசிஸ், இவாலுவேஷனா இருக்கும். 2001ல இவரு என்ன பண்ணிட்டாரு, இந்த மாரி மாத்திருப்பாங்க. ரிமெம்பர் பண்ணணும், பசங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது எப்படி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரிமெம்பர் பண்ணணும், அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மேல இருக்கிறத இப்ப கிரியேட்ன்னு மாத்திருப்பாங்க. ஓகேவா? பசங்கள கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் சைக்கோமோட்டர் டொமைனுங்கிறது டேவ்ஸோட ஸ்டெப்ஸ். இது ஒரு தடவை எக்ஸாம்ல வந்திருக்கு. இப்போ அதனால எப்படி அந்த ஒரு மோட்டார் ஸ்கில் பசங்க ஒருத்தவங்கள பார்த்து கத்துக்குது. இமிட்டேட் பண்ணும், மேனிபுலேட் பண்ணும், ப்ரிசிஷன் பண்ணும், ஆர்டிகுலேட் பண்ணும், நேச்சுரலா வந்துரும். இப்ப இமிட்டேட் பண்ணி கத்துக்கும். அதுக்கப்புறம் அதுவே கைடன்ஸோட கத்துக்குது. அப்புறம் பண்ண ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஸ கத்துக்குது. அதுக்கப்புறம் நேச்சுரலா குழந்தைக்கு வந்துரும். அடுத்தது விஹாட்ஸ்கி. இது விஹாட்ஸ்கி வந்து இவர் சோசியல் இன்டராக்ஷன்லயே குழந்தைங்க நிறைய கத்துக்கும்னு சொல்றாரு. அப்புறம் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ஓகே. இந்த ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்க்கு என்ன உதவும்னா, ஒரு விஷயம் குழந்தைக்கு தெரியாது. அப்புறம் மத்தவங்க கைடன்ஸோட குழந்தை கத்துக்கும். ஓகேவா? அது. அப்புறம் ஸ்கெஃபோல்டிங்னா என்னன்னா, குழந்தைங்க வந்து கத்துக்கிட்டோம்னு கிராஜுவலா உங்கள விட்டுறணும் அர்த்தம். அடுத்தது ஜான் டூவி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் எதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறார்? எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். அப்புறம் ப்ராக்ரசிவிசம். அது எல்லாமே அவரு பசங்க தானே ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் கேக்னேயோட 9 ஈவென்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இது எங்க வரும்னா, ஏதோ ஒரு கான்செப்ட்ட டீச்சர் சொல்லி தரும்போது இந்த மாரி ஸ்டேஜஸ்ல சொல்லி தரணும். கெயின் அட்டென்ஷன். பசங்க கிட்ட அட்டென்ஷன் வாங்கணும். என்ன அப்ஜெக்டிவ்ஸ பசங்களுக்கு சொல்லணும். அப்புறம் ப்ரையர் நாலேஜ ரீகால் பண்ணணும். இப்ப கன்டென்ட்ட குடுக்கணும், கைடன்ஸ் குடுக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் இப்ப பசங்கள பண்ண விடணும். அப்புறம் ஃபீட்பேக் குடுக்கணும். திரும்பியும் பண்ணி பசங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்புறம் ரிட்டென்ஷன். அது இன்னும் கொஞ்சம் ஹோம் ஒர்க்கோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கோல்பர்கோட மாரல் டெவலப்மெண்ட். இது என்ன சொல்லுது? பசங்களோட ஸ்டேஜஸ் எப்படி அந்த மாரல் ரீசனிங் வளருது. இதுல ஒரு 3 லெவல் இருக்கு. ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல். இந்த ஒவ்வொரு லெவல்லயும் நமக்கு 2 ஸ்டேஜஸ் வரும். ஓகேவா? ஒபீடியன்ஸ் அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த ஏஜ்ல அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி வருதுன்ற மாரல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் எரிக்சன் வந்து சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட். அதே மாதிரி குழந்தைங்களுக்குள்ள எப்படி அந்த சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் நடக்குது. இவரது 8 ஸ்டேஜஸ் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு ஏஜ்லயும் நமக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ஸ் வந்துட்டே இருக்கும். கான்ஃபிளிக்ஸ்ல வந்து ஒண்ணு கரெக்ட்டா வரும்போது, இப்ப ட்ரஸ்ட்ங்கிறது பாசிட்டிவ். இது நெகட்டிவ். நம்ம கரெக்ட்டா ஒரு ஸ்டேஜ் முடிச்சுன்னு 2வது வரும்போது அதே பாசிட்டிவிட்டி வரும். இல்லன்னா குழந்தைங்க வந்து கஷ்டம்ன்றார். நெக்ஸ்ட் மாஸ்லோவோட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். இதே மாரி ஒரு ஹியூமனுக்கு தேவைகள் இருக்குல்ல. அது இப்படி இருக்கும். இது ஒரு ட்ரையாங்கிள்ல ஸ்டார்ட் ஆகும். பிசியாலஜிக்கல். அதுக்கப்புறம் சேஃப்டி நீட். அப்புறம் லவ் அண்ட் பிலாங்கிங் வேணும். அப்புறம் எஸ்டீம். கடைசியா தான் இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதுதான் மாஸ்லோவோட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கீழ இருக்கிற இந்த நீட்ஸ் எல்லாம் பூர்த்தியானாதான் குழந்தையால மேல வர முடியும். அவர் சொல்றது. நெக்ஸ்ட் ஆடி மாடல். இது எங்க வருதுன்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன். நம்ம ஏதோ ஒரு கன்டென்ட் சொல்லி தரோம். டீச்சர் லெசன் பிளான் செட் பண்ணணும்ல. அது எப்படி பண்றாங்க? ஆடி மாடல் இதுக்கு அடிக்கடி கேட்கறது. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடி மாடலோட ஃபுல் நேம் அனாலிசிஸ், டிசைன், டெவலப்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன், எவாலுவேஷன். இந்த ஆடி மாடலுக்கு மீடியா ஏதோ ஆன்லைன்ல யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டீச்சர் வந்து கிளாஸ்லயே பார்த்து பண்றது. ஓகே. பசங்களோட தேவை என்னன்னு பார்க்கிறது, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் செட் பண்றது, அப்புறம் எல்லாத்தையும் கிரியேட் பண்றது, டெலிவர் த கோர்ஸ் பண்ணி அப்புறம் எவாலுவேட் பண்ணி பார்க்கிறது. அஷ்யூர் மாடல் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அஷ்யூர் மாடலுக்கு மீடியாவோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இது அடிக்கடி யுஜிசில கேட்பாங்க. எதுக்கு வந்து மீடியா இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா, அஷ்யூர் மாடல். இதோட ஃபுல் நேம் அனலைஸ், ஸ்டேட், செலக்ட், யூட்டிலைஸ், ரெக்வயர், இவாலுவேட். இது படிச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மெமரி.
டைப்ஸ் ஆஃப் மெமரிய பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் மெமரின்னு 2 இருக்கு நமக்கு. லாங் டேர்ம் மெமரியில இன்னும் கொஞ்சம் டைப்ஸ் இருக்கு. எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட். எக்ஸ்பிளிசிட்னா என்னன்னா, நம்ம வந்து கான்ஷியஸா ஏதோ யோசிச்சா ஞாபகம் வரும். அதுதான் எக்ஸ்பிளிசிட். அத டிக்ளரேட்டிவ் மெமரின்னு சொல்லலாம். எபிசோடிக்னா நம்ம லைஃப்ல நடக்கிற பர்சனல் ஈவென்ட்ஸ் ஞாபகம் வரும். இல்ல ஏதோ ஃபேக்ட்ஸ் அண்ட் நாலேஜ்னா சிமான்டிக் மெமரி. இம்ப்ளிசிட் மெமரினா நம்ம டக்குன்னு அதுவே ஞாபகம் வந்துரும். ஏதோ ஒரு ஸ்கில் நம்ம கத்துக்கிட்ட ஸ்கில்லா இருக்கும். இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம லைஃப்ல நடந்து சின்னதா பிரிம்மிங் ஞாபகம் இருக்கும். ப்ரீவியஸ் எக்ஸ்போஷர். கண்டிஷனிங்னா லேர்ன்ட் அசோசியேஷன். ஓகே, நம்ம படிச்சதெல்லாம் டக்குன்னு ஞாபகம் வரும். அசஸ்மெண்ட் அண்ட் இவாலுவேஷன் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா கிளாஸ்ல அப்பப்ப நடக்கிறது. ஆன்கோயிங் ப்ராசஸ் தான் ஃபார்மேட்டிவ். சம்மேட்டிவ்னா ஃபைனல் அசஸ்மெண்ட் டு த ஓவரால் லேர்னிங். கடைசியா நடக்கிறது சம்மேட்டிவ். டயக்னாஸ்டிக் எதுக்கு பண்றோம்னா, ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கண்டுபிடிக்க டயக்னாஸ்டிக் பண்றோம். ஃபார்மேட்டிவ்க்கு அடுத்தது டயக்னாஸ்டிக். அப்படியே ஒரு தடவை கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேவா? குழந்தை டியூரிங் ப்ராசஸ் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிறோம், அடுத்தது டயக்னோஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட், அந்த குழந்தையோட கரண்ட் லெவல் என்னன்னு கண்டுபிடி, அதாவது ரெடினஸ். கரண்ட் லெவல். பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் இவால்வேட்ஸ் லேர்னர் த்ரூ டாஸ்க் ஆர் ப்ராஜெக்ட்ஸ். இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுது. நான் ரெஃபரன்ஸ்னா நம்ம கூட எழுதின எக்ஸாம், நம்ம கூட யாரெல்லாம் எழுதிருக்காங்க அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறது. கம்பேர் லேர்னர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டு தட் ஆஃப் பியர்ஸ். கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்ங்கிறத ஒரு சில கிரைட்டீரியா செட் பண்ணி பண்றது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன். இந்த அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன்ல என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அவுட்கம் எதிர்பார்க்கிறோமோ அதை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ நம்ம பண்றது அவுட்கம் பேஸ்டு எஜுகேஷன். காம்படன்சி பேஸ்டு எவாலுவேஷன், அந்த குழந்தையோட காம்படன்சிக்கு ஏத்த மாதிரி. ஓகேவா, அதை வளர்க்கும். அந்த காம்படன்சி குழந்தை வளர்க்கறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அதான் காம்படன்சி பேஸ்டு எவாலுவேஷன். அசஸ் ஸ்கில் மாஸ்டரி அலோவிங் பர்சனலைஸ்டு லேர்னிங் ப்ராக்ரஸ். அந்த குழந்தைக்கு டைம் கொடுக்கும் அது காம்படன்சி வளர்றதுக்கு. Next, computers based evaluation of fully automated assessment conducted by computers. ஓகேவா, அடுத்தது கம்ப்யூட்டர் அசிஸ்டட். இதுல கம்ப்யூட்டர்ல எல்லாமே பண்ணிடும். அசிஸ்டட்னா கொஞ்சம் பண்ணும், இல்ல ஹியூமன் இன்டராக்ஷன் கொஞ்சம் இருக்கணும். நெக்ஸ்ட் சிபிசிஎஸ், இது ஃபுல் நேம் சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம். இப்ப நம்ம பண்றதுனால இதுல ஃபுல்லா எழுதியிருக்கு எப்படி அந்த கிரெடிட் சிஸ்டம்ல ஒர்க் ஆகுது. கிரெடிட்னா என்ன, அந்த ஒரு யூனிட் கிரெடிட் ஒரு லெக்சர் அங்க இருக்கும். அந்த வாரத்துக்கு ஒரு லெக்சர் இருக்கு, ஒரு கிரெடிட் கோர்ஸ்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோனா எ கலெக்ஷன் ஷோயிங் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ். போர்ட்ஃபோலியோல பசங்களோட அகாடமிக் எல்லாமே இருக்கும் அது. ஓகேவா. அடுத்தது மூக். மூக்குங்கிறது மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். ஓகேவா, இது 2 டைப்பா பிரியுது. சிமூக், எக்ஸ்மூக். சிமூக்னா கனெக்டிவிஸ்ட் மூக், எக்ஸ்மூக்னா எக்ஸ்டெண்டட் மூக். அப்படின்னா என்னன்னா, சிமூக்ல வந்து நிறைய பேர் ஒரு கனெக்டடா படிக்க முடியும், அது சிமூக். எக்ஸ்மூக்குங்கிறது நார்மல் ஆன்லைன் கோர்சஸ் மாதிரி லெக்சர் பேஸ்டா இருக்கும், அது எக்ஸ்டெண்டட் மூக். எக்ஸாம்பிள் இதுக்கு ஸ்வயம், கோர்சரா, எடெக்ஸ், யூடமி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் மூக் கோர்சஸ் கேட்பாங்க, ஸ்வயம், கோர்சரா, எடெக்ஸ், யூடமி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எல்எம்எஸ். எல்எம்எஸ்ங்கிறது என்னன்னா, இது ஒரு சாஃப்ட்வேர், அது மேனேஜ் பண்ணும் எல்லாத்தையும். கோர்ஸ் மேனேஜ் பண்றது, டெலிவர் பண்றது, ட்ராக்கிங் ஆன்லைன் கோர்சஸ் அதெல்லாம். எல்எம்எஸோட எக்ஸாம்பிள் மூடில், கூகுள் கிளாஸ் ரூம், பிளாக் போர்ட், கேன்வாஸ். ஓகேவா, இது கொஞ்சம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் இதுல எதெல்லாம் எல்எம்எஸ் கேட்பாங்க. ஓகே. அடுத்தது இம்பார்ட்டன்டான ஒண்ணு நமக்கு ஸ்வயம். ஸ்வயமோட ஃபுல் நேம் ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். ஃபுல் நேமே இம்பார்ட்டன்ட் அதுக்கு. நெக்ஸ்ட் இது எப்போ லான்ச் பண்ணாங்க, 2017 லான்ச் பண்ணாங்க. ஓகே, யார் லான்ச் பண்ணா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நம்ம என்ன சொல்லுவோம், எம்ஹெச்ஆர்டின்னு சொல்லுவோம். அதையே ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஓகேவா. இதோட 3 கார்டினல் பிரின்சிபல் என்னன்னா, அக்சஸ், ஈக்விட்டி, ஈக்குவாலிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட 3 கார்டினல் பிரின்சிபல் அக்சஸ், ஈக்விட்டி, ஈக்குவாலிட்டி. ஸ்வயமோட குவாட்ரன்ஸ் என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும்னா, வீடியோ லெக்சர் கிடைக்கும், ரீடிங் மெட்டீரியல் கிடைக்கும், செல்ஃப் அசஸ்மெண்ட் கிடைக்கும், டிஸ்கஷன் போறோம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸ்வயம்ல இருந்து கண்டிப்பா எதனா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, யூஜிசியில கேட்டுட்டே இருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் 10 நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் யாருன்னா, ஏஐசிடி, அப்புறம் என்பிடிஇஎல், அப்புறம் யூஜிசி, சிஇசி, என்சிஆர்டி, என்ஐஓஎஸ், இக்னோ, ஐஐஎம்பி, என்ஐடிடிடிஆர், ஐஎன்ஐ. இது கடைசியா இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இவங்கெல்லாம் இந்த கோர்சஸ்ல ஆஃபர் பண்றவங்க. முக்காவாசி இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாமே என்பிடிஎல் ஆஃபர் பண்ணுது. ஓகேவா. யூஜிசி நான் டெக்னிக்கல் பிஜி, சிஇசி வந்து அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன், என்சிஆர்டி ஸ்கூல் எஜுகேஷன், என்ஐஓஎஸ் ஓப்பன் ஸ்கூலிங், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். இக்னோ வந்து அவுட் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்குது, இது மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். என்ஐடிடிஆர் வந்து டீச்சர் ட்ரைனிங்கை பார்த்து. ஓகேவா. இது ஐஐஎம்பி வந்து நிறைய எலைட் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், சில யூனிவர்சிட்டிஸ்லாம் சேர்ந்து டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் கோர்சஸ் பார்த்து.
ஓகேவா? ஏஐசிடி இவங்க செல்ஃப் பேஸ்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கோர்சஸ் பார்த்துட்டாங்க, டெக்னிக்கல் எஜுகேஷன். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு இந்த ஸ்வயம் பிரபா. ஸ்வயம் பிரபா எப்ப லான்ச் பண்ணாங்க? 7th ஜூலை 2017 பண்ணாங்க. 24/7 நமக்கு இருக்கு. ஓகேவா? இது எந்த சேட்டலைட்ல ஒர்க் ஆகுது? ஜிசாட் 15. இதுல எல்லாமே இம்பார்ட்டன்ட். எது வேணா கேட்பாங்க. டெய்லி கண்டென்ட்னா 4 hours ஆஃப் நியூ கண்டென்ட் இருக்கும். ரிப்பீட்டடா அது 5 டைம்ஸ் வரும். ஓகேவா? அப்லிங்க்டு ஃப்ரம் இது டிடிஎச், இது டைரக்ட் டு ஹோம். ஓகே. Next, uplinked from BISAR, Bhaskaracharya Institute of Space Application Geoinformatics. அங்கிருந்து நமக்கு uplink ஆகுது. இதோட providers யாரு? NPTEL, IIT, UGC, CEC, IGNOU, NCERT, NIOS. இந்த வெப் போர்ட்டலை யார் மேனேஜ் பண்றா? Inflibnet. Inflibnet இன்ஃபர்மேஷன் லைப்ரரி நெட்வொர்க் சென்டர். மொத்த ஸ்வயம் பிரபால எத்தனை சேனல்ஸ் இருக்குன்னா, இப்போதைக்கு நம்பர் ஆஃப் சேனல்ஸ் 40 இருக்கு. இந்த சேனலையும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் நம்பர் 1 வந்து வகீஷ், 2 வந்து சன்ஸ்கிருதி, 3 வந்து பிரபோத், 4 வந்து சாராஸ்வத், 5 வந்து பிரபந்தன், 6 வந்து விதிக். 6 வந்து என்னது? விதிக். அட்லீஸ்ட் 10 வரைக்கும் இதுக்கு நேம்ஸ் இருக்கும், கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 7 வந்து கௌசல்யா, 8 வந்து ஆர்யாபட், 9 வந்து ஸ்பந்தன், 10 வந்து தக்ஷ். அதுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் இவங்க கோர்சஸ் கொடுத்ததுலாம் இருக்கும். 11th 1, 12, 13, 14, இது 15, இது இக்னோ கொடுக்குது. அப்புறம் 16 ஸ்கில் அண்ட் ஒகேஷனல் எஜுகேஷன். அப்புறம் கோர்சஸ் ஐஐடி பாம்பே கொடுக்கறது, அப்புறம் ஐஐடி டெல்லி கொடுக்கறது, அப்புறம் இது ஐஐடி காந்தி நகர், ஐஐடி கான்பூர். ஓகே. நெக்ஸ்ட் ஐஐடி காரக்பூர், இது ஐஐடி மெட்ராஸ். 6 சேனல் கொடுக்குறாங்க. அப்புறமா 37, 38 ஐஐடி திருப்பதி. அதுக்கப்புறம் கடைசியா 39 யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத். கடைசியா வியாஸ், இது வந்து வியாஸ் இவங்க கொடுக்கறது. ஓகேவா? ஸ்வயம் பிரபா கண்டிப்பா ரொம்ப முக்கியம். சோ ஓரளவு இந்த டாபிக் எல்லாம் படிச்சாலே நம்ம டீச்சிங் ஆப்டிடியூட பண்ண முடியும். கண்டிப்பா எல்லா கொஸ்டின்ஸும் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஆல் த பெஸ்ட். எங்க எடிஎம் அகாடமில நாங்க கிராஷ் கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டிஎன் செட் பேப்பர் 1க்கு ஒவ்வொரு நாளும் யூனிட்ஸ் நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஆப்ல கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க சேரணும்னா கண்டிப்பா கோர்ஸ்ல சேருங்க. ஏன்னா இது நாங்க சிபிடி மோட்ல எக்ஸாம் எழுதுறதுனால ஆப்ல நமக்கு அந்த சிபிடி மோட்லயே ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நிறைய டெஸ்ட் நாங்க அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். இது வரைக்கும் இந்த டீச்சிங் ஆப்டிடியூடுக்கே ஒரு 5 ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கு, ஒரு மாக் டெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த டைம் லிமிட்டோட பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நான் எங்க ஆப்போட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா ஆப்ல ஜாயின் பண்ணுங்க. பாருங்க, கோர்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாருங்க. ஸோ 3 நாள் தான் முடிஞ்சிருக்கு. நீங்க சேரணும்னா கண்டிப்பா சேருங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.